ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக 25th அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70th மேரேஜுக்காக ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க 70th மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 26th February வந்து நடந்தது. ஸோ 25th ஈவினிங்கே பார்த்திங்கன்னா அந்த சத்திரத்தில் ஒரு சில பூஜை, ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 25th காலையில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கலச பூஜைலாம் கூட வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் வார்டன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்வஸ்ட் கேட்டுட்டு நான் வந்து வந்திருந்தேன். ஸோ குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட நான் லிஃப்ட் கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்னை திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனே கொண்டு போய் விட்டுட்டார். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின் ஏறி நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கிட்டேன். ஸோ இறங்கிட்டு அங்கே அம்மாவை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிருந்தேன். எங்கள் மாமா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் தான் இருக்காங்க. பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா குடோன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது, கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் தான் அவங்க வீடுக்கு வந்து நம்ம போக முடியுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்ரீனிவாச ஐயர் தெருவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் 8th படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நானும் அம்மாலாம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து மாறி இருக்காங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த பிவி ஐயர் ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ரீனிவாச ஐயர் ஸ்ட்ரீட்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நியர்பை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான் மாமா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மாமாவும் அத்தை மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 வயசு வந்து பூர்த்தி ஆகிட்டு அவங்க காசிக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காசிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா கங்கை பூஜைன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி 26th காலையில் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இந்த 70th மேரேஜ்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மா கூட வர வேண்டியது. அம்மாவுக்கு கூட உடம்பு நல்லா இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன். அவங்களால பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வர முடியாது. அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். இந்த RGGH இந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்திங்கன்னா அவங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு மனசில் வச்சு நான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்த நேரத்தில் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. 70 கல்யாணம்னா அவங்களோட அந்த ஆசீர்வாதம்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காசிக்கு போயிட்டு வந்து கங்கை பூஜைன்னு செய்கிறாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்கேஷன். அந்த அக்கேஷனுக்கு போயிட்டு அந்த பூஜையிலலாம் கலந்துக்கிட்டால் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக பார்க்காத எல்லாரையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்கேஷனில் பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் நம்ம வந்து அப்பப்போ போக முடியாது. எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருப்பாங்க, வேறு வேறு வேலையில் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கெட் டுகெதரை நம்மளால் மீட் பண்ண முடியுது. எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது, பேசிக்க முடியுது, பழகிக்க முடியுது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகலைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு மெட்ராஸ்னு ரொம்பவே பிடிக்கும். பழைய படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸை காமிக்காமல் இருக்க மாட்டாங்க. மெட்ராஸ்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து காமிப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வேலூரில் பிறந்தவனாக இருந்தாலும் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நான் எப்படியாவது மெட்ராஸுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நான் 4th ஸ்டாண்டர்ட் லீவ்லேயே பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து செட்டில் ஆனவன் தான். அப்போ வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நானாக கஷ்டப்பட்டு நான் படித்து முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே வேப்பம்பட்டில் சொந்த வீடுன்னு அமைச்சிக்கிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஓடி போச்சு. ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 அந்த ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ நினைக்கிறேன், அதாவது ஜூன் மாதம் நினைக்கிறேன். அப்போ தான் மாமாவுக்கு 60ஆம் கல்யாணம் இதே சத்திரத்தில் பாரிஸில் வந்து நடந்தது. அந்த ஈவெண்ட்டை நான் அட்டன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஜாப் ஜாயின் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா 1 வீக் தள்ளி தான் ஜாயின் பண்ணேன். அதாவது ஜூன் 2013 10ஆம் தேதி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக 1ஆம் தேதி ஜாயின் பண்ண வேண்டியது. இந்த மாமாவுக்கு வந்து 8ஆம் தேதி என்னவோ 60ஆம் கல்யாணம் நடந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் 70ஆம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அதே சத்திரத்தில் தான். ஜஸ்ட் லைக் தட் பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஓடி போச்சு. இந்த 10 வருஷத்தில் எவ்வளையோ வந்து மாறி போச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருந்தேன். அப்போ வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டெய்லரிங்க்கெல்லாம் வந்து காசு கிடைக்காம இருந்தது. அந்த மந்த் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருந்தேன். அந்த அக்கேஷனில் எங்கள் பெரியம்மா கிட்டேயோ யார்கிட்டேயோ வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து கடன் கேட்டு அப்படி வந்து சஸ்டெயின் ஆகிற நிலமையில் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து நான் இருந்தேன். இப்போ ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நானாக வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு நான் ஃபாரின்
ஃபாரின்க்கெல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய சொந்த காலில் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், சொந்த வீட்டில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த அக்கேஷனுக்கு போகிறப்ப எனக்கு பழசெல்லாம் கூட ஞாபகத்துக்கு வந்தது. அது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட்டு, பேஷன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஸோ யாரோட தயவு இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட எஃபோர்ட் மட்டுமே போட்டு கூட நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. என்னுடைய கதையில் நான் முழுக்க முழுக்க என்னுடைய எஃபோர்ட்ஸ் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து முன்னுக்கு வரதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா கடவுளோட அனுகிரகமும் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா அவரோட அந்த கடாட்சம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். அப்படி இல்லாத நேரத்தில் எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குது சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்டூடெண்ட்ஸு, நான் வந்து ஸ்கூல் 3rd தான் எடுத்திருந்தேன். ஸ்கூல் 2nd கூட பார்த்திங்கன்னா என் கிளாஸ்மேட்டு தான், அவன் 466 எடுத்திருந்தான், நான் 460 எடுத்திருந்தேன் 500க்கு. அப்படி இருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் STF சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங்க்கு 4 லட்சம் செலவாக இருந்தது. எனக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணது 2,18,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50% தான் ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பேலன்ஸ் இருக்க காசு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பாரிஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேரிட்டிஸ் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா கொத்வால் சாவடி மார்க்கெட் இருந்தது பார்த்திங்களா, அந்த கொத்வால் சாவடி மார்க்கெட் இருந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் கேஸ்ட் ஆளுங்களோடது தான். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இப்போ வந்து உமன்ஸ் காலேஜ் வந்து நடத்துகிறாங்க. அங்கே SKPD உமன்ஸ் காலேஜ்னா எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேஸ்ட் பசங்களுமே பார்த்திங்கன்னா படிக்க தான் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து சந்த கடையாக இருந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு உமன்ஸ் காலேஜ் வந்து நடத்தப்படுது. அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் காஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பூர்வீகமான ஒரு கோவிலும் இருக்குது. எங்களது வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யாஸ் காஸ்ட்டு. அந்த காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கன்னியக்கா பரமேஸ்வரி அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நல்லாவே கோயில் எழுப்பி நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நல்லாவே பார்த்திங்கன்னா கோபுரம் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வால் மியூரல்ஸு, அதில் கதைங்க, இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பாரிஸில் வந்து எங்கள் காஸ்டாலங்க நிறையவே இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மார்வாரிஸு, இந்த இந்திக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வைஷ்யாஸ், இந்த கோம்படி செட்டியார் வந்து நிறையவே இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாரிஸை ரூல் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த வைஷ்யாஸ் தான் போல். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த கொத்வால் சாவடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ கோயம்பேடுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த திருமழிசை கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் செல்ல பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தெரு வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு இந்த குடோன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து தெரு. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையவே இருக்கும். இந்த ஷாப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நான் சின்னப்போ இந்த சேரிட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எல்லா சேரிட்டிலையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து லெட்டர் வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கூட பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸு நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட வந்து கொடுக்கறது வாங்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விசிட் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் MMDA காலனியில் இருந்தோம். அந்த MMDA காலனியில் 15G பஸ் ஏறி இறங்கினா பாரிஸ் வந்துடும். ஸோ நான் இந்த பஸ் ஏறி இறங்கி நான் பாரிஸை நல்லாவே வந்து நான் சுற்றி இருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேரிட்டிலையுமே பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே நான் அப்ளை பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து பெரிய சத்திரம், அதாவது எர்ர சத்திரம். இந்த சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உப்பட்டூர் ஆழ்வார் சேரிட்டிஸ் சொல்லிட்டு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணி நான் வாங்கியிருக்கேன். முக்கியமாக இந்த சத்திரத்தில் தான் என் கசினுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து காசி செட்டி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் பொண்ணு. ஸோ கசினோட ஹஸ்பண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கசினோட 2வது பையன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கசினோட ஹஸ்பண்ட், ஆக்சுவலாக எங்கள் மாமா பொண்ணு இல்லையா கசின், அண்ணின்னு கூப்பிடுவேன், அவரை நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். அந்த அண்ணா அண்ணி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது பார்க்காம தான் இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் மூலமாக அவங்களெல்லாம் பார்த்து பேசுகிற அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸாக கூட நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து லோன்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது போல். அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டிருந்தார் அந்த அண்ணா. ஸோ ரொம்ப நாள் பேசாமல் திடீர்னு பேசவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஃபங்க்ஷனில் வந்து கேட்க முடியல போல். அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக நேற்று வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருந்தாரு, உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ரெக்வஸ்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ட் லோன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வந்து நான் லோன் வந்து எடுத்து நான் என்னுடைய கசினுக்கு வந்து நான் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கட்டுற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்னாலேயும் முடியும், அதனால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்.
அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து தப்பு இல்லையா? அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனால் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். மாதம் மாதம் அவங்க இஎம்ஐ வந்து கட்டி முடிச்சுட்டா அது எனக்கு சந்தோஷம் தான். அப்போ மறுபடியும் அவங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட நான் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணுமே தவிர, எனக்கு ஒரு ரூ. 5,000 10,000 கேட்டப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது கொஞ்சம் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இந்த பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002லையோ 2003ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நான் சுற்றி இருக்கேன். அங்கே எல்லா தெரு பேருமே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த பாரிஸில் எங்கே என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே வந்து ஐடியா இருக்குது. நல்லாவே பார்கெயின் பண்ணி கூட வாங்க முடியும். ஆனால் அது வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்லியர்ஸு, இந்த மாதிரி இந்த கலர்ஃபுல் லைட்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் தெரு வரும், காசிச்செட்டி ஸ்ட்ரீட்டுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கசினை வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்தது அந்த காசிச்செட்டி ஃபேமிலிக்கு தான். அவங்களோட தெருவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஒரு காலத்தில் அவ்வளோ நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எது எப்போ வேணாலும் மாறலாம். ஏன்னா வந்து சொத்து சுகம் இருந்தவங்க அது இல்லாமல் போகலாம். இல்லைனா அதை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து படாத பாடுபடலாம். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வில்லங்கம் இருக்குது. ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் நான் என்னுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் இன்றைக்கி வந்து சென்னையில், அதாவது 30 கிலோமீட்டர்ஸ் ஆவே நம்ம வந்து இப்போ திருநின்றவூர்ன்றது சென்னை லிமிட்குள்ளே வருது. வெரி நெக்ஸ்ட் டு திருநின்றவூர் வேப்பம்பட்டில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து சென்னைக்குள்ளே இருக்க மாதிரி தான். நான் சென்னை தான் நான் போட்டு நான் பின்கோடெல்லாம் கூட போட்டு இருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வந்து சொந்த வீடுன்னு அமைச்சிக்கிட்டவங்களும் இருக்காங்க. அதே போல் ஆல்ரெடி வந்து சொத்து பத்து வந்து இருந்தவங்க அதை காப்பாற்றிக்காமல் போயிட்டு சேரிட்டி மட்டும் நடத்துகிற அளவுக்கு கூட இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நான் நினச்சிருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நான் பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா என்னுடைய கிரகப்பிரவேசத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதனாலன்னு தெரியல. ஒரு சில மிஸ்கம்யூனிகேஷனால், ஒரு சில மனவிரக்தினால் அப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். நான் வந்து சின்ன பையன் வந்து இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என் மேலே வருத்தம் இருந்தது. கடைசி வரையும் அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசியிருப்பேன் அப்பயே கூட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசினேன், அவங்களும் நல்லா பேசினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக தான் போச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து இருந்து அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அம்மா தான் அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. அதனால் கிட்டத்தட்ட உடன்பிறவா சகோதரி மாதிரி தான். அதனால் அவங்க கஷ்டம் நம்ம கஷ்டம் மாதிரி தான். அதனால் நம்மளால் முடியும்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கலச பூஜை அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து முடிஞ்சு போச்சு. அந்த கலச பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போயிருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சத்திரத்துக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை கடைசியாக போயிட்டு அந்த கலச பூஜை வந்து முடிஞ்சிருந்தது இல்லையா, அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க எல்லாரையும் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறப்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட நான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து லேட்டாக தான் வந்திருந்தார். அதனால் அதுக்கு முன்னாடி வரையுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்து அவங்களுக்கு வீடியோலாம் கூட நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்மளோட உறவினர்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்க கூட பேசுகிறது எல்லாம் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லது கெட்டது எல்லாமே நல்லாவே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் நிறையவே வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். அது மொத்தமாகவே போட முடிஞ்சால் ஒரு வீடியோவாக போடலான்னு நான் இருக்கேன். ஸோ முடிஞ்சால் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.